ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 7 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம். தாவேக்கா அரசு புதிய பதவியேற்றதுலேருந்து இது முதல் முறையாக அவங்க வேளாண் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரூபாய் 58,374 கோடியில் ஒரு வேளாண் பட்ஜெட்டை தயாரித்து சில முக்கியமான திட்டங்கள், மண்வள பாதுகாப்பு, பயிர் சாகுபடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெருக்கிறதுக்கான ஒரு திட்டங்களை நேற்று நம்மளுடைய வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் வாசித்தாங்க. சரிங்களா? அது நிறைய இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் இருந்தது. முக்கியமாக இந்த மாதிரி புது புது விருதுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அஞ்சலை அம்மாள் நம்மாழ்வார் பெயர்களில் விருதுகள் வந்து இது வழங்கப்படும். அதே மாதிரி நல்ல ஒரு விவசாயிங்களுக்கு லைக் நிறைய உற்பத்தி பண்ணுற விவசாயிங்களுக்கு வெற்றி விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதும் வந்து வழங்கப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் கான்டெக்ஸ்ட்டு. பட்ஜெட் வந்து கண்டிப்பாக தேவை. பட் அது வந்து இன்டெப்த்தாக நம்ம பார்க்க வேணாம். ஏதாச்சும் புதுசாக பேசிக்கான விஷயங்கள் என்னென்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, சரி. அடுத்து வந்தோன்னா நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது என்ன மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் மக்களவையில் மசோதா நிறைவேற்றம் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய யூபிஐ, நீங்கள் கூகுள் பே கடைக்கு என்ன போகிறீங்க, திடீர்னு வெளில எங்கே போகும்போது கூகுள் பேயில் வந்து இது போட்டு வாங்குவீங்கள்ல பொருட்கள். இப்போ ஹோட்டல்லாம் போனால் யூபிஐயில் பே பண்ணிடுறோம். அதுக்கு வந்து நமக்கு எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது. சரியா? டிரான்சாக்ஷன் ஃபீ அதுக்கு கிடையாது. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்கும். பட் நார்மலாக நம்ம கடையில் எதனா பண்ணுறோன்னா நமக்கு ஃப்ரீ தான் இல்லையா? ஸோ இப்போ அதுக்கும் வந்து ஒரு சிறிய அளவில் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ போட போகிறதா நம்மளுடைய மத்திய அரசு ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. அதை மக்களவையிலையும் வந்து கடும் அமளிக்கிடையே நிறைவேற்றி இருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் வகையில் பார்த்தா ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. பட் என்னதான் இந்த மாதிரி கொண்டு வந்தாலும் மக்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு பணத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த பணம் செலுத்துதல், யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் நடைமுறை உட்பட பிற மின்னணு பணம் செலுத்தும் நடைமுறைகளுக்கு கட்டணம் விதிக்க வங்கிகள் உள்ளிட்ட பிற சேவை நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இதுவெல்லாம் இருக்குல்ல, இந்த ஆர்ஜிடிஎஸ்லாம் சொல்லுவாங்க. பெரிய பெரிய நீங்கள் அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா இந்த ஆர்ஜிடிஎஸ் மூலமாக வந்து இது பண்ணிக்கலாம். ஆர்டிஜிஎஸ் மூலமாக. ஓகே. ஸோ ரியல் டைம் கேட்வே சிஸ்டம் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த என்இஎஃப்டி மூலமாக பணம் அனுப்புறது, வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புறது. ஸோ இதுக்கெல்லாமும் வந்து முன்னாடி வந்து இருந்தது சில அமௌண்ட். சில பேங்க்ஸில் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ மாதிரி இருக்கும். இப்போது அது வந்து எல்லா பேங்க்ஸு, எல்லா மற்ற நிறுவனங்கள், அந்த மேற்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் வந்து இது அந்த இது வந்து போடலாம், அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து போடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன சட்டத்தை திருத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு நடைமுறைகள் சட்டம் 2007. ஸோ அந்த சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்டு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இந்த அமளிக்கிடையே பயங்கரமாக நேற்று கூச்சல் குழப்பமாக இருந்துச்சு. பட் அதுலேயே வந்து இது நிறைவேற்றிருக்காங்க. சரிங்களா? என்னன்றதை கான்டெக்ஸ்ட் மட்டும் பார்த்துங்க. எந்த சட்டத்தை திருத்துறாங்க? பிரிவு 10. சரிங்களா? இந்த சட்டத்தில் பிரிவு 10. ஓகே. அடுத்து வந்தோம்னா அக்னி-4 ஏவுகணை சோதனை வெற்றி. அக்னி-4, அக்னி-4 பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை இந்தியா வியாழக்கிழமை வெற்றிகரமாக இது பண்ணியிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்னி நமக்கு தெரியும் என்னது, துல்லியமாக ஒரு இலக்கை வந்து தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான். சரிங்களா? ஸோ பல தொழில்நுட்ப சோதனைகளுக்கு முறையாக இதை வந்து உட்படுத்தப்பட்டு நேற்று வந்து டிஆர்டிஓ ஒடிசாவில் இருக்கிற சாந்திப்பூர் டிஆர்டிஓவில் செக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் வரையும் பாய்ந்து தாக்கக்கூடியது. 1000 கிலோ எடை வந்து அந்த வெடிபொருள் எடை வந்து இது பண்ணக்கூடியது, வச்சிருக்கக்கூடியது. சரிங்களா? அது 1000 கேஜிஸ் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. வெடிமருந்துகளை 4000 கிலோமீட்டர் வரைக்கும் இது போய் இலக்கை போய் துல்லியமாக தாக்கும். ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா நமக்கு ஸ்டேட் நியூஸஸ் பெருசாக இல்லை. ஏன்னா பட்ஜெட் போயிட்டுருக்கு. இது நமக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் போயிட்டுருந்தனால ஃபுல்லாக பட்ஜெட் பற்றி தான் இருந்துச்சு. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா
ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 7 வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் டே. சரியா? உலக க அ சாரி தேசிய கைத்தறி நாள். சரிங்களா? ஸோ, இதில வந்து நேத்து ஒரு அறிவிப்பு விட்டிருந்தாங்க. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றித்தறி விற்பனை நிலையங்கள் இன்று முதல் தொடக்கம். ஓகே. அதாவது அ இந்த கைத்தறி தேசிய கைத்தறி தினம் மூலமா நெறைய ஸ்கீம்ஸ் வந்து பண்ணுவாங்க. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி. ஸோ, இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெசவாளர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த சாரீஸ்லாம் இருக்கு இல்லையா? சர்வதேச சந்தை. அது வந்து இன்டர்நேஷனல் அளவுக்கு எடுத்துட்டு போணும். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம நெறைய பிசினஸ் இருக்கும் இல்லையா? ஆ இந்தியா லெவல்ல ஓகே. ஸ்டேட் லெவல்ல ஓகே. பட் இன்டர்நேஷனல் லெவல்ல அத வந்து சர்வதேச சந்தையில நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நெறைய ஒரு வழிகாட்டுதல் தேவை. சரியா? அந்த வழிகாட்டுதல தரக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து வெற்றித்தறி விற்பனை நிலையங்கள். சரிங்களா? ஸோ, நம்மளுடைய சில்க்ஸ வந்து சில்க் சாரீஸையோ, இது கைத்தறி நெசவு செஞ்ச சாரீஸையோ வெளிநாட்டுகளுக்கு இன்னும் மேலும் ஏன்னா ஏற்றுமதி ஆயிட்டுருக்கும். பட் மேலும் அத வந்து எப்படி வெளிநாட்டு விற்பனை நிலையம் ஒரு விற்பனை நிலையங்கள் மூலமா சர்வதேச தரத்துக்கு நம்ம கொண்டு போணும். சர்வதேச லெவல்ல அத வந்து கொண்டு போய் இது பண்ணணும், விற்பனை செய்யணுன்றது தான் இலக்கு. சரிங்களா? ஸோ, அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து தொடங்க போறாங்க. அந்த வெற்றி தறி அந்த விற்பனை நிலையங்கள. சரிங்களா? இத கூட கேட்கலாம். வெற்றி தறி விற்பனை நிலையம் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சரி எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கூட கேட்கலாம். அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 7, 2026ல இத ஓப்பன் பண்ண போறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பைலட் ப்ராஜெக்ட்டா ஒரு சில நகரத்தில கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் படிப்படியா முக்கியமான நகரங்கள்ல கொண்டு வரப்போறாங்க. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, முந்தா நேத்து போட்ட பட்ஜெட். சரிங்களா? அத பத்தி ஒரு அனாலிசிஸ். ஆ என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. ஓகே. இதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, இன்னைக்கும் வந்து பட்ஜெட் போட்டது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வேளாண் பட்ஜெட் அந்த அ ஒரு நிதிநிலை அறிக்கையில பேஸ் பண்ணி இன்னைக்கு கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பப்படும். இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல. ஸோ அத பத்தி நாம நாளைக்கு பார்க்கலாம். ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட்டா பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. ஆ இது நெறைய இருந்துச்சு வேளாண் பட்ஜெட்ல. அதுல முக்கியமா அந்த உழவர் ஏஐ திட்டம் அது பார்க்கப்படுது. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இன்னைக்கு நேஷனல் ஹேண்ட்லூம் டே. ஸோ, அத பத்தி ஒரு சிறப்பு செய்தி குடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.